இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் 3 கட்டங்கள் முடிந்து 4வது கட்டம் நடைபெற இருக்கு. முதல் கட்டத்தில் மோடி அவர்களுடைய பயம் கொஞ்சம் இருந்தது. 3வது கட்டத்தில் அது உச்சத்தை தொற்று 4வது கட்டம் வருகிற போது இன்னும் அவர் என்னெல்லாம் வித்தைகளை காட்ட இருக்காருன்றது தெரியல. ஆனால் ஒரே ஒரு நல்லது என்ன அப்படின்னா, இந்த மோடி என்ற நபர் எவ்வளவு ஆபத்தானவர், எந்த அளவிற்கு ஒரு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சூழலில்தான் இதுவரை தன்னுடைய நண்பர்களை பற்றி வாய் திறக்காத மோடி இந்த கட்ட தேர்தலில் பயத்தினுடைய உச்சத்துக்கு போய் தன்னை அறியாமல் உளருவாங்கல்ல, ஒரு ஜுரம் வந்தால் உளர்ற மாதிரி உளறி தள்ளி இருக்கிறார். அப்படி என்ன அவருடைய நண்பர்களை பற்றி பேசினார், அதற்கு மிக சரியான நெத்தியடி பதிலை திரு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், இவர்களுடைய மூலதனம் என்ன, எதை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தையும் கட்சியும் நடத்த முடியுது, ஒரு ரகசிய இயக்கமாக ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்எஸ்எஸ்ஸுக்கு இந்தியாவிலிருந்து மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் இருந்தும் ஃபண்டு வருது. அதை ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வெளியே வந்தவர்களும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமும் சரி வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளை, கார்ப்பரேட்டுகளை தங்களுடைய நண்பர்களாக வைத்துக்கொண்டு பார்ப்பன பணியாட்களுக்காக மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடியதாக கடந்த 10 ஆண்டு பிஜேபி ஆட்சி இருந்துச்சு. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தோம், அம்பானி அதானி கிட்ட பணம் வாங்கிட்டார் மோடி, அம்பானி அதானிக்கு அதனால தான் எல்லாம் செய்கிறாரு, அம்பானி அதானி மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் எல்லோருக்கும் வாரி வழங்குறாரு மோடி, விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட அம்பானி அதானிக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் கடனை தள்ளுபடி பண்ணுறாரு. அப்போ இவர் யாருக்காக தான் இருக்காரு அப்படின்ற கேள்வியை முற்போக்காளர்களும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் அம்பானி அதானியை பற்றி பேசினாலே மோடி அமைதியாகிடுவார். இது எங்கே வரைக்கும் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார், நான் வேறு எதை பற்றியும் பேச வரல, அம்பானி அதானியை பற்றி கேட்க மாட்டேன், மோடி பயப்படாமல் இங்கே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவிற்கு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே அம்பானி அதானிக்கு மோடியோடு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பை வெளிப்படுத்தியவர் ராகுல் காந்தி. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரணும் அப்படின்னு கேட்டால், ஒரு எந்த கட்சியாக இருக்கட்டும், அது ஒரு ஆளுங்கட்சியாக ஒன்றிய அரசாக இருக்கிற போது கார்ப்பரேட் நிறுவனங்களோடு அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பெருமுதலாளிகளோடு தொடர்பு இருக்கிறது பிரச்சனையா, தொடர்பு இருக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால், எந்த கட்சியாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து நிதி வாங்காமல் நாங்கள் கட்சி நடத்த முடியும், இவ்வளோ பெரிய ஒரு அகில இந்திய கட்சியை இல்லை ஒரு இயக்கத்தை நாடு தழுவிய அளவில் அப்படின்றது சந்தேகம்தான். அப்போ எல்லாருமே நிதி வாங்குவார்கள், அந்த நிதியை எந்த வகையில் சர்க்குலேட் பண்ணணுமோ சர்க்குலேட் பண்ணுவாங்க, அதை எப்படி மாற்றி அவங்களுடைய அரசாங்கத்தை நடத்துவதற்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துவாங்க. ஆனால் மோடி ஆட்சிக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் மற்ற ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், மற்றவர்கள் அரசை நடத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் நிதி வாங்குவாங்க, ஆனால் பிஜேபி ஆட்சி மட்டும்தான் கார்ப்பரேட்டுகளை திரும்ப வளர்த்து விடுறதுக்காக நிதி வாங்கின கட்சி. அப்போ இந்த அளவிற்கு நெருங்கிய தொடர்போடு இருக்கக்கூடிய மோடி 2014 ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். திரும்ப 2019 அதே கதையை சொன்னார். என்னன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறேன், முழுவதுமாக கருப்பு பணத்தை ஒழிப்பது மட்டும்தான் என்னுடைய தலையாய கடமை. உடனே இங்கே கீழே இருக்கிறவங்கெல்லாம் இவர் சவுகிதார், அவர் சொல்லிக்கிட்டார், நான் சவுகிதார், உங்களுடைய பாதுகாவலர். இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணம் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கருப்பு பணத்தெல்லாம் நான் நேரடியாக போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன். அந்த அளவுக்கு கருப்பு பணத்திற்கு நான் எதிரானவன், ஊழலுக்கு எதிரானவன், ஊழலை ஒழிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படிலாம் மோடி சொன்னார். இப்படி சொன்ன மோடி என்ன ஸ்டேட்மெண்ட்டை இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்றைக்கு பேசியிருக்காரு, நேற்றைக்கு முதல் நாள் அப்படின்னு பார்த்தா, ராகுல் காந்தி ஏன் அம்பானி அதானியை பற்றி பேச மாட்டாரு, தேர்தல் தொடங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்பானி அதானியை பற்றி பேசினாரு, இப்போ பேச மாட்டாரு. டெம்போவாக ராகுல் காந்திக்கு அம்பானி அதானிக்கிட்ட இருந்து பணம் வருது, அதனால பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையா பொய்யா அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஒரு 2 கேள்வி வருது. என்ன கேள்வினா, டெம்போவாக பணம் அனுப்புகிற அளவுக்கு அம்பானி அதானி கிட்ட பணங்கள் இருக்குது, அந்த பணம் நிச்சயமாக வெள்ளை பணமாக இருக்க வாய்ப்பில்லை,
கருப்பு பணமாக இருக்கிறது அப்படின்றத மோடி ஒத்துக்கிறாரா? ரெண்டாவது, அப்படி அம்பானி அதானி கிட்ட தான் கருப்பு பணம் இருக்குன்னு தெரிஞ்ச மோடி எதுக்காக மக்களை முட்டாளாக்குறதுக்கு உங்களோட 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டா, டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்துட்டா, பண மதிப்பிழப்பு நீக்கத்தை கொண்டு வந்துட்டா, கருப்பு பணத்தை ஒழிச்சிடலான்னு ஏன் மோடி பொய் சொன்னார்? யார்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னு தெரிந்த மோடி அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? எது மோடிக்கு தடையாக இருந்தது? இது எல்லாத்தையும் தாண்டி திரும்ப திரும்ப ஊழல் நடக்கிறது இந்தியாவில், இதை நான் ஒழிக்கப் போகிறேன் இந்த தேர்தலையும் பேசுறாரே. பேசக்கூடிய மோடி டெம்போவா அம்பானி அதானியும் கருப்பு பணத்தை இறக்கிறத பார்த்துட்டு எதுக்காக வாய மூடிட்டு இருக்காரு? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்காருன்னா, பதட்டப்படாதீங்க, ஏன் இவ்வளோ பதட்டத்தில் இருக்கீங்க மோடி அப்படின்னு ரொம்ப இரக்கப்பட்டு பரிதாபத்தோடு கேட்டிருக்காரு. ஆர் யூ நர்வஸ்? உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டம்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பணத்தை அல்லது டெம்போவா எனக்கு பணம் வருதுன்னு சொன்னால் உங்ககிட்ட இருக்கிற சிபிஐயும் இடியையும் அனுப்ப வேண்டியதானே? இது எப்படிப்பட்ட கேள்வினா, எல்லாருக்கும் இடி அனுப்புகிறல்ல, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, உங்கள் கட்சிக்கு அடிபணியாதவங்க, உங்ககிட்ட யாரெல்லாம் வந்துடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அமலாக்கத்துறை வேலை செய்யாது, யாரெல்லாம் உங்கள் கட்சிக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அமலாக்கத்துறை வேலை செய்யும்ல. அப்போ உங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றான அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் ஏன் எங்கள் மேலே ஏவாமல் இருக்கீங்க? அனுப்பி விட்டு தேடி பாருங்க அவங்க கொடுத்த பணத்தை அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி சொல்லக்கூடிய மிக முக்கிய செய்தி, 10 ஆண்டு காலகட்டத்தில் மோடி 25 கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிறார். கேட்கக்கூடிய உங்களுக்கும் பேசக்கூடிய எனக்கும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்காவது 2014க்கு முன்னாடி அதானின்ற ஒருவர் இவ்வளோ பெரிய பெரும் பணக்காரர், உலக அளவில் இவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக முதல் வரிசையில் வருவாருன்னு தெரியாது. அந்த அதானியினுடைய பெயரை நாள்தோறும் நம்மை உச்சரிக்க வைத்த பெருமகன் தான் மோடி. அவங்க எல்லாத்தையும் உலக தரவரிசை பட்டியலையே பெரும் பணக்காரர்கள் பட்டியலை கொண்டு வந்தார். அப்போ 25 நபர்களை மட்டுமே கோடீஸ்வரர்களாக்கியது மோடி ஆட்சி. ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவோம், கோடிக்கணக்கான மக்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவோம். அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கருப்பு பணத்தை ஒழித்து உங்களோட அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுவோன்னு சொல்லலை. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், மோடி அம்பானிக்கு அதானிக்கு செஞ்சதை, கார்ப்பரேட்டுக்கு செஞ்சதை நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்வோம். கார்ப்பரேட்டுக்கு ஏற்கனவே கொட்டி கிடக்கக்கூடிய பணத்துக்கு அதிகமாக மோடி கொடுத்ததை நாங்கள் மக்களுக்கு பிரித்து கொடுப்போம். எங்களுடைய திட்டங்கள் மூலமாக, ஸ்கீம் மூலமாக, மகாலட்சுமி யோஜனா போன்ற திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு கொடுப்போன்னு கேட்டிருக்காங்க. இதை விட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பேசக்கூடிய அரசியலை விட பெண்கள் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப நுட்பமானதாக இருக்கும். காரணம் என்னென்னா, தொடர்ந்து அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது மிக தெளிவானதாக இருக்கும். காரணம், மீண்டும் எங்களால் அடிமையாக முடியாது அப்படின்ற உணர்வு. அந்த உணர்வு பிரியங்கா காந்தி அவர்களுடைய உரையில் நேற்றைக்கு மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி மட்டுமல்ல, எப்போ மோடி ஆட்சியினுடைய அதிகாரத்திற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்களோ அன்றையிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தேர்தலில் பிரியங்கா காந்தி நெத்தியடி கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக இந்த விஷயத்தில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி அம்பானி அதானியை பற்றி பேசுறது இல்லையா, டெய்லி பேசிகிட்டு இருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பெல்லாம் அம்பானி அதானிக்கு மோடி ஆதரவாக இருந்திருக்காருன்றத பிரியங்கா காந்தி பட்டியலிடுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு செத்தப்போ தான் மோடி 16 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட்டுடைய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அந்த கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணப்போ கேள்வி கேட்டது காங்கிரஸ். இதை விட என்ன ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, மே 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 5ஆம் தேதி எல்லாம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் எந்தெந்த இடத்தில் ராகுல் காந்தி அம்பானி அதானியை பற்றி பேசி இருக்கிறாருன்ற குறிப்பை அந்த காங்கிரஸினுடைய அவர்களுடைய அஃபீஷியல் பேஜில் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, அம்பானி அதானிக்கு ஆதரவாக நிற்பவர் மோடி, அம்பானி அதானிக்கு அவர்களிடத்தில் கருப்பு பணம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டவர் மோடி. இன்னும் அவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்பானி அதானியை பற்றி பேசக்கூடிய துணிச்சல் 10 வருஷத்தில் வரல, இப்போ ஏன் வருதுன்னு கேட்டால், இனிமேல் அம்பானி அதானியுடைய ஆதரவோ தயவோ மோடிக்கு தேவையில்லை. தோற்று போக போகிறோம், ஜூன் 4ஆம் தேதி வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன பிறகு இருக்கிற காசை வச்சு கடைசி காலத்தை கழிச்சிடலாமே தவிர, ஒரு அரசை நடத்துவதற்கு அல்லது ஆட்டையை போடுறதுக்கு, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு அம்பானி அதானியுடைய பணம் இனிமேல் மோடிக்கு தேவையில்லை.
அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அம்பானி அதானி எனக்கு பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, எங்கே காங்கிரஸுக்கு திரும்ப கொடுத்துருவாங்களோன்ற பதட்டத்தில் அம்பானியும் அதானியையும் பற்றி மீண்டும் மோடி பேச இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும்தான் தெளிவான உண்மை. இன்றைக்கு ராகுல் காந்தியாக இருக்கட்டும், பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சி என்பது அரசியலுக்காக அல்ல. தெளிவாக 10 வருடத்தில் பிஜேபி வளர்ந்திருந்தா பரவாயில்ல, ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்தியாவில் வளர்ந்துருக்கு, மதவாதம் வளர்ந்துருக்கு, ஜாதிய சிந்தனை வளர்ந்துருக்கு, மனிதத்திற்கு எதிரான போக்கு வளர்ந்துருக்கு. இது இப்படியே போனால் இந்தியாவின் ஜனநாயகம் படுகுழிக்கு போகும். இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு படுகுழியை, சவக்குழியை தோண்டி இருக்கிறார் மோடி. அதில் ஜனநாயகத்தை போட்டு புதைக்காமல் இருக்கணும்னா நாங்கள் ஜெயிச்சு வரணும் என்ற ஜனநாயக நோக்கத்தோடு களம் காணக்கூடிய இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். அந்த தோல்வி பயத்தில் மோடி இன்னும் கதறுவார். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இன்னும் அவருடைய கதறல் அதிகமாகும். அம்பானி அதானி தொடங்கி அவருடைய நண்பர்களை பற்றி அவரே இன்னும் எவ்வளோ போட்டு கொடுக்க இருக்காருன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.